கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை கொய்னோனியா யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நகரத்தில் இளம் மருத்துவர் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு பெரிய மருத்துவமனையில் நல்லதொரு வேலை, அதிகமான சம்பளம். யதார்த்தமாக ஒரு முதியவர் கிராமத்திலிருந்து அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருந்தார். அந்த இளம் மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்த போது யதார்த்தமாக ஒன்று சொன்னார், ஒரு வார்த்தை. என்னுடைய கிராமத்தில் என்னை போல பல பெரியோர்கள் வியாதியினால் அவதிப்படுகின்றார்கள். சிட்டிக்கு வந்து பார்க்கக்கூட முடியவில்லை. பல பேர் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நீங்கள் அங்கே வந்து எங்களுடைய கிராமத்தில் பணி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய சிகிச்சையை முடித்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு திரும்பிவிட்டார். அவர் சொன்ன ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த இளம் மருத்துவர் தான் செய்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டார். உடனே மற்ற மருத்துவர்கள் எல்லாருமே நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல், அதிகமான சம்பளம், சொகுசான வாழ்க்கை. ஆனால் ஏதோ ஒரு கிழமை என் கிராமத்தில் வந்து பணி செய்யுங்கன்னு சொன்ன உடனே இந்த வேலையை விட்டுட்டு நீ செல்ல போகிறாயா, அங்கே எப்படி என்ன என் நிலைமை என்று தெரியாமல் வாழப்போகிறாயா என்று கேட்டபோது, ஆண்டவர் அங்கு என்னை பணி செய்ய அழைக்கிறார் என்று அந்த இளம் மருத்துவர் சொன்னாராம். அன்பு இறை மக்களே, இன்றைய நாளில் அன்னை மரியாளும் இறை கபிரியேல் தூதர் மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன் அறிவித்த போது எந்த ஒரு எதிர்பார்ப்பு, தான் அடைய இருக்கின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் எதையுமே அவர்கள் சிந்திக்காமல் அந்த இளம் மருத்துவரை போல ஆம் என்று சொல்லி தன்னையே முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணித்தார். அதன் பொருட்டு ஆண்டவர் இந்த உலகத்திற்கு கடவுளுடைய மகனே இயேசு கிறிஸ்துவே மகனாக ஒரு மனித உருவம் எடுத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு புதிய வாழ்வை கொடுத்தார். அப்பேற்பட்ட கிறிஸ்து அறிவிப்பு பெருவிழாவை இன்றைய நாளில் நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே அன்னை மரியாவை போல நாமும் கடவுளின் சீடனாக எப்படி வாழ முடியும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த கடவுளின் சீடன் என்பவன் முதலில் சீடத்துவம் கடவுளின் குரலை கேட்பதிலிருந்து தொடங்குகின்றது. லூக்கா நற்செய்தி 1:34 கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடம் சொன்னபோது அன்னை மரியாள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இது எப்படி நிகழும்? சந்தேகப்படவில்லை. அவர் சற்று புரிந்து கொள்ள முயலுகின்றார். இறுதியாக ஆண்டவருடைய குரலை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார், கேட்கின்றார். இன்று பலவிதமான குரல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாட்களில் கவுன்சிலிங்க்கு ஜெபிப்பதற்கு இளையோர்களும் சரி, திருமணமானவர்களும் வருகின்ற போது பெரும்பாலானோர் கூறுவது, இரவில் தூக்கம் இல்லை ஃபாதர், எப்போ பார்த்தாலும் ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு குரல் பேசிக்கிட்டே இருக்கும்போது கேட்குது. ஏனென்றால் இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் நாம் செல்ஃபோன் தான் வைத்து கொண்டு இருக்கின்றோம். சமூக ஊடகங்களில் பிஸியாக இருக்கின்றோம். சின்ன சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதை மனசுக்குள்ளே வைத்து கொண்டே அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய அந்த குரலை கேட்க நாம் தவறுகின்றோம். அந்த குரலுக்கு செவி மடுப்பதும் இல்லை. எனவே தவ காலத்தில் ஆண்டவரோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம், ஆண்டு இறை வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை ஜெபம் ஒரு 10 நிமிடமாவது அமைதியினுள் ஆண்டவரோடு நாம் ஒன்றித்து இருக்கின்ற போது அவருடைய குரல் நமக்கு எல்லாவித கஷ்டங்களையும் நீக்குகின்றது. இரண்டாவது, சீடத்துவம் என்பது ஒரு முழுமையான நம்பிக்கையை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த லூக்கா நற்செய்தி அந்த வாசகத்தின் நற்செய்தியில் 1:37 ஆண்டவராக கபிரியேல் தூதர் சொல்கின்ற போது அது எப்படி நிகழும் என்ற வரிசையிலே கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையை கபிரியேல் தூதர் கூறுகிறார். இந்த ஒரு வார்த்தை அன்னை மரியாளுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் புரிதல் இல்லாமல் ஒரு சண்டை, சச்சரவு, நிலையற்ற பொருள்கள் மீது இன்றைக்கி நம்பிக்கை கொண்டு நமக்கு வாழ்வு கொடுத்த, உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறை உண்டு ரத்தம் சிந்தி புதிய வாழ்வை கொடுத்த இயேசு ஆண்டவர் மீது நம்பிக்கையை இன்று வைக்காமல் நிலையற்ற பொருள்கள் மீது வைத்து கொண்டிருக்கின்றோம். இதனால் தான் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காண முடியாமல் இருக்கின்றோம். எனவே
ஆண்டவரின் சீடனாக, கடவுளின் சீடனாக வாழ்கின்றேன் என்றால் எல்லா வேளையிலும் கடவுள் மீது நம்பிக்கை நாம் கொண்டிருக்கின்ற போது நான் கடவுளின் சீடன் என்பதை பிறருக்கு உணர்த்துகின்றோம். மூன்றாவதாக, சீடத்துவம் என்பது அன்னை மரியாதை போல 1:38 நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அவன் மக்களே, நாம் தொடக்க நூலிலிருந்து இன்றைய புனிதர்கள் வாழ்க்கை வரை பார்த்தோம் என்றால் அனைவருமே ஒரு கட்டத்தில் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான் இருந்தார்கள். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்தாரோ ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திரு உலகத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார்கள். சாதாரண மனிதர்கள் தான் இன்று புனிதர்களாக இருக்கின்றார்கள். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன்தான். அவரும் பலவிதமான துன்பங்களை சந்தித்தார். 40 நாள் பாலைவனத்தின் நோன்பு இருக்கின்ற போது பலவிதமான சோதனைகள், தாபர் மலையில் உருமாற்றம் அடைகின்ற போதும் தன்னுடைய இறப்பை பற்றி ஒரு கவலை, இறுதியாக கர்சவனி தோட்டத்தில் இரத்த சிந்தி சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற போதும் கூட அவர் கவலைப்படவில்லை. நான் என்னுடைய தந்தையின் திரு உலத்தை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆம் என்று சொல்லி துன்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். இன்று அவரால் நமக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றது. அன்பர்களே, இன்று நீங்களும் சரி நானும் சரி துறவற வாழ்வாக இருக்கலாம், திருமண வாழ்வாக இருக்கலாம், நீங்களும் நானும் கடவுளோடு உடன்படிக்கை செய்திருக்கின்றோம். முக்கியமாக உங்களுடைய திருமணத்தில் அன்று வாக்குறுதி கொடுக்கவில்லை, உடன்படிக்கை கொடுத்திருக்கிறோம். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றோம் என்று சொல்லி ஆம் என்று சொல்லித்தான் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினீர்கள். 6 மாதம், 1 ஆண்டோ 2 ஆண்டுகள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. பிறகு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது தவறான புரிதல்கள், ஒரு சில நேரத்தில் அன்பு இல்லை, தன்னுடைய கணவன் மனைவி மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை என்று பலவிதமான சவால்கள் எதிர்கொள்கின்ற போது நாம் கடவுளோடு செய்த அந்த ஆம் என்று சொல்லி செய்த உடன்படிக்கையிலே இன்றைக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்றால் ஒரு கேள்விக்குறிதான். சற்று உங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். கடவுளின் சீடனாக, எல்லாருமே ஆண்டவருடைய சீடன் தான், கடவுளுடைய சீடனாக நீங்களும் நானும் கடவுளுக்கு உரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சற்று சிந்திப்போம். இறுதியாக, ஒரு உண்மை சீடன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கடவுளின் வார்த்தையை ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற அவருடைய குரலை கேட்கின்றேனா? 2வது, என்னை காயப்படுத்தியவர்களை அவரை போல நான் மன்னிக்கின்றேனா? 3வது, குடும்பத்தில் தவறான புரிதல்கள், ஒரு சில நேரங்களில் சண்டை சச்சரவு இருந்தாலும் நான் தாழ்ச்சியான உள்ளத்தோடு என் உறவை புதுப்பித்து கொண்டு அன்பை வளர்க்கின்றேனா? இறுதியாக, என்னால் முடிந்த அளவிற்கு ஏழை எளிய மனிதருக்கு என்னால் என்ற உதவியை நான் செய்கின்றேனா? சிறு சிறிய காரியங்கள் சொல்ல, சின்ன சின்ன சிறிய ஏழை எளியோருக்கு உதவி செய்கின்ற போது எனக்கே நீ உதவி செய்கின்றார் என்றார் ஆண்டவர். எனவே இந்த வேளையில் அன்பு மக்களே, கடவுளின் உண்மையான சீடனாக வாழ்வதற்கு நாம் அவருடைய பண்புகளை கொண்டு வாழ்வோம். அவருக்குரிய வாழ்க்கை வாழ்கின்ற போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆஸ்வதிக்கிறார். என்ன கண்களை மூடி செபிப்போமாக. அன்பு ஆண்டவரே, இறைவா, உம்முடைய சாயலே எங்களுக்கு இந்த வாழ்வை, மனித வாழ்வை கொடுத்திருக்கின்றேப்பா. உங்களுடைய மகனாக மகளாக என்னை ஆசீர்வதித்திருக்கின்றேன். ஒரு சில நேரங்களில் மனித இயல்பின் காரணமாக நான் பாவத்தில் விழுகின்ற போது ஆண்டவரே, மீண்டும் நீர் என்னோடு பேசுகின்றேன். ஆனால் அந்த பேசி உம்முடைய இறை வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் வாழ்ந்திருக்கின்றேன். இது எல்லா நிலையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து உம்முடைய உண்மையான அன்பு சீடனாக வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். ஆமீன்.